அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீகல் நோட்டீஸ் இல்லைனா வக்கீல் நோட்டீஸ் இல்லைனா சட்ட அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து வக்கீல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வக்கீல் மூலமாக அனுப்பக்கூடிய நோட்டீஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வக்கீல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பேர் வந்து நிஜமான பேர் வந்து லீகல் நோட்டீஸ் அல்லது சட்ட அறிவிப்பு அப்படின்னு பேர். என்ன சட்ட அறிவிப்பு அப்படின்னா, இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, இல்லை வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லாட்டினா ஏதோ ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த சர்வீஸ் வந்து சரியில்லை, ப்ராடக்ட் சரியில்லை, ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க மேலே நம்ம வந்து வழக்கு தொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு இந்தமாரி உங்கள் மேலே வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து லீகல் நோட்டீஸ், சட்ட அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சட்ட அறிவிப்பு கொடுக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீதிமன்றம் அப்படின்னு நம்ம ஏறிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு லாங் டைம் ப்ராசஸாக இருக்கும். இல்லாட்டினா வழக்கு எப்போ முடியுன்னே தெரியாது. அதுக்கு நிறையா ஆதாரங்கள் சப்மிட் பண்ணணும், ஒரு வழக்கறிஞரை பார்க்கணும், இப்படின்ட்டு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம போகிறோம் அப்படின்னாலும் எதிர்த்தரப்புக்கு வந்து நம்ம இன்டிமேஷன் கொடுத்து தெரியப்படுத்தணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது. சரி, இப்போ தப்பு என் மேலே இருக்கிறதாவே இருக்கட்டும், ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தை அவங்க சொல்லவே இல்லை, அவங்க சொல்லாமலே எனக்கு எப்படி இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நழுவுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனுப்பணும். சரி, லீகல் நோட்டீஸ் வந்து வக்கீல் மூலமாக தான் வச்சு அனுப்பணுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. லீகல் நோட்டீஸ் வந்து யார் வேணாலும் அனுப்பலாம். ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் யார் வேணாலும் அவங்க வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். இருந்தாலும் ஏன் ஒரு அட்வொகேட் அணுகி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ வந்து லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனைக்கான இன்டிமேஷனை கொடுக்க போகிறோம். அப்படிங்கும் பொழுது அந்த என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே அந்த லீகல் நோட்டீஸில் இருக்கணும். ஒருவேளை ஒரு சில முக்கியமான பாயிண்டெல்லாம் நம்ம விட்டுட்டு எழுதிட்டாலோ, நமக்கு ஒரு நடந்த பிரச்சனையை வந்து ஒரு கோர்வையாக எழுதி அவங்களுக்கு அந்த சப்மிட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல நம்மளால் முடியல அப்படின்னாலோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். இந்த லீகல் நோட்டீஸை நம்ம கேஸ் போட்டதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அது ஒரு ஆதாரமாகவும் எடுத்துக்கப்படும். அப்படி எடுத்துக்கப்படும் பொழுது நமக்கு முக்கியமான இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம குறிப்பிடலை அப்படின்னா அதுவே நம்ம கேஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக ஆகி போயிடும். அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த கேஸை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால பயந்துக்கிட்டு வழக்கறிஞரை அணுகி நம்ம வந்து லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ லீகல் நோட்டீஸ் கொடுத்து எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் அதில் போய்டும். மேக்ஸிமம் லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா 15 நாளுக்குள்ளே வந்து நமக்கு ரிப்ளை அப்படிங்கிறது அவங்க கொடுக்கணும். அப்படி அவங்க ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா இந்தமாரி நடந்த விஷயங்கள்லாம் உண்மை தான், என் மேலே தான் தப்பு இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சமமாக பாவித்து இந்த வழக்கை வந்து நம்ம தொடரலாம். ஸோ அதனால் லீகல் நோட்டீஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம அந்த லீகல் நோட்டீஸை வந்து பார்த்துட்டு ஒரு 15 நாளுக்குள்ளே நமக்கு என்ன பிரச்சனையோ, நமக்கு என்ன வந்து பிரச்சனைன்னு நம்ம மேலே குற்றம் சாட்டியிருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம கண்டுக்கலாம். இன்னொன்று வந்து எந்த ஒரு நபருமே ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. மோஸ்ட்லி 80% பீப்புள் வந்து கோர்ட்டு கேஸ்னு போக விருப்பப்பட மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் அந்த இடத்துல பேசி முடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கார் கம்பெனி இருக்குது, பைக் கம்பெனி இருக்குது, ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் கேர்னு சொல்லிவிட்டு ஒரு தனியாக ஒரு டிவிஷன் போட்டு அந்த டிவிஷனில் நிறைய ஆட்களை வச்சுருப்பாங்க. ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்தமாரி கஸ்டமர் கேரில் நம்ம கால் பண்ணி நம்ம பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா உடனுக்குடனே வந்து தீர்வு கண்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா நம்ம மெயில் அனுப்பலாம், நோட்டீஸ் அனுப்பலாம், எது வேணாலும் அனுப்பலாம். அனுப்பும்பொழுது உடனுக்குடனே இந்த தீர்வு வந்து அவங்க நமக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தமாரி அவங்களோட நிறுவனத்தோட பேர் அப்படிங்கிறது கெட்டுடக்கூடாது, அவங்க மேலே வந்து தப்பு இருக்கிற மாதிரி வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, எந்த தப்பு பண்ணாலும் தப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்மளை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசி நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் அவங்க நினைப்பாங்க. அவங்களும் கோர்ட்டுக்கு போக விரும்ப மாட்டாங்க, நம்மளும் கோர்ட்டுக்கு போக விரும்ப மாட்டோம். ஸோ இந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த லீகல் நோட்டீஸ் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறோம், இந்தமாரி அவங்க மேலே
சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேன், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த அறிவு பார்த்தோன்னே 15 நாள்லேயே அவங்க வந்து நமக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க, இல்லைனா நம்ம பிரச்சனை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஸோ லீகல் நோட்டீஸ் எப்படி அனுப்புறது அப்படின்னா, லீகல் நோட்டீஸ்க்கு வந்து ஃபார்மேட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு லெட்டர் ஃபார்மிலே எழுதிக்கலாம். அனுப்புனர் போட்டு உங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபுல்லாக அவங்க பேர் அட்ரஸ் எல்லாமே போட்டுங்க. பெறுநர் போட்டு நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதிட்டு பொருள்னு போட்டு இந்தமாரி சட்ட அறிவிப்பு அப்படின்னு போட்டுங்க. முக்கியமாக ஹெட்டில் வந்து சட்ட அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டு நீங்கள் இதுமாரி என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ப்ராடக்ட்டில் பிரச்சனையா, சர்வீஸில் பிரச்சனையா, இல்லை நிலத்தில் பிரச்சனையா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பணம் கொடுத்துருக்கீங்க, பணத்தை வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ப்ரோ நோட்டில் போட்டு கையெழுத்து வாங்கிடுறீங்க, இல்லை வாடகை ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, அதில் பிரச்சனை என்ன பிரச்சனையோ நீங்கள் எது சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போக போகிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே ஒரு கோர்வையாக எழுதி முக்கியமான பாயிண்டெல்லாம் விட்டுடாமல் எழுதி கீழே வந்து 4 தேதி இதெல்லாம் போட்டு உங்களுடைய கையெழுத்தை போட்டு ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறத அனுப்பி அவங்க ரிசீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனால் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புனோன்னா அந்த போஸ்ட்டை அனுப்புனதுக்கான ரெசிப்ட்டு நம்ம கையில் இருக்கும். அந்த போஸ்ட்டை அவங்க வாங்கிக்கிட்டாங்க, அவங்க கைக்கு போனது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ரூஃபாக அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புகிறோம்ல, அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு ப்ரூஃபு. சரிங்களா? ஸோ லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்புனா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து நமக்கு சரியாக சர்வீஸை கொடுக்கல, சரியாக ப்ராடக்டை கொடுக்கல, நமக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வழக்கு தொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சட்ட அறிவிப்பை அனுப்பிட்டு அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க 15 நாளுக்குள்ளே, இந்தமாரி 15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லலை அப்படின்னா இந்த தப்பை நீங்கள் செஞ்சது உண்மைதான்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, அதனால் உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு அந்த வேர்டை வந்து அந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து இதுக்காகவே அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க, நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் லீகல் நோட்டீஸோட பவர். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சட்டம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ரொம்ப நன்றி.